பாலை காய்ச்சி அதில் கொண்டு போய் தேயிலையை போட்டு நல்லா தரன்னு கொதிக்க வச்சு அப்படியே பொன்னிறமாக வந்தப்புறம் ஏலக்காய் இஞ்சிலாம் போட்டு அதை வடிகட்டி அப்படி திக்காக கோல்டு கலரில் பாலோடு சாப்பிட்றது இல்லை, பிரயோஜனமே கிடையாது. அதுக்கு பேர் தேநீரே கிடையாது. தேநீர் அப்படின்னா நல்லா கொதிக்கிற வெந்நீரில் தேயிலை தூளை போட்டு 3 நிமிடம் மூடி வச்சுட்டு வடிகட்டி அந்த தண்ணி குடித்தா தான் அதுக்கு பேர் தான் தேநீர். அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய பிளென்டி ஆஃப் பாலிஃபினால்ஸ் நமக்கு கிடைக்கும். புற்றுநோய் வரைக்கும் எதிர்க்கக்கூடியது அந்த ஃபினாலிக் காம்பவுண்ட் தேயிலையில் உள்ளது. அதில் கொண்டு போய் பாலை ஊற்றினா, ஒரு இழுத்துட்டு இருக்கவன் வாயில் பால் ஊற்றினா டப்புன்னு போயிடுவான் இல்லையா, அதை மாதிரி தேயிலையில் பாலை ஊற்றுனீங்கன்னா தேயிலை போய் சேர்ந்துடும். அப்போ தேநீர் நாளையிலிருந்து நீங்கள் தேநீர் குடிக்கணும்னா, அலுவலகத்தில் குடிக்கணும்னா நல்ல வெறும் பச்சை தேநீர் க்ரீன் டீ தான் குடிக்கணும் அவசியம் இல்லை, நல்ல பிளாக் டீ, கொஞ்சம் சர்க்கரை வேணும் அப்படின்னு தோன்றுச்சுன்னா 1 ட்ராப்போ 2 ட்ராப்போ தேன் விட்டுக்கொள்ளுங்க, ஒரு துளி கருப்பட்டி போட்டுக்கொள்ளுங்க. வெள்ளை சர்க்கரை வேண்டாம். வெறும் அந்த காரமான கசப்பான துவர்ப்பான